சின்ன கிராமம் எப்படி மும்பையோட பல மடங்கு அட்வான்ஸ்டா இருக்காங்க. கோயம்புத்தூர் ஓடந்துறை கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் தங்க வீடு கூட இல்லாம குடிசையில தான் வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க பசங்களுக்கு வீட்டுல படிக்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வெளில போய் படிக்க ஸ்கூல் கிடையாது, ஏன் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இல்லாம இருந்தது. சண்முகத்தை 1996 அவங்களோட பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் கிடைச்ச கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணி கிராமத்துல ஒரு ரெவல்யூஷனே உருவாக்க ஆரம்பிச்சார். அவர் பஞ்சாயத்து தலைவரா சார்ஜ் எடுத்த உடனே தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிசினஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிராமத்து மக்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவைகளை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பல வருஷம் தேவைப்பட்ட வேலையான 13 கிலோமீட்டர் பைப்லைன் போட்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கட்டுறது அவரு வெறும் 11 மாசத்துல செஞ்சு பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் 24/7 மொத்த கிராமத்துக்கு சப்ளை பண்ணது மட்டும் இல்லாம குடிசையில வாழ்ந்த 850 குடும்பத்துக்கு 850 வீடு கட்டி கொடுத்து மொத்த கிராமத்தையும் குடிசை இல்லாத கிராமமா மாத்தினதோட வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கிராம மக்களோட சப்போர்ட்டோட 40 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு மிச்ச காசுக்கு லோன் எடுத்து கிராமத்தோட சொந்த காசுலயே விண்மில் வாங்கி ஓடந்துறை கிராமத்தை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் கிராமமா மாற்றத்தை தாண்டி ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா கரண்ட் கவர்மெண்ட்டுக்கே வித்து கிராமத்துக்கு வருஷம் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், ரோட் ஃபெசிலிட்டி மொத்த கிராமமே மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம்னா அமெரிக்கா, பிரான்ஸ்ல 40 கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த கிராமத்தை பத்தி படிக்கிற அளவுக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு கேட்டப்போ லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்திலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ்